நம்ம உலகத்தை பத்தி நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற சில உண்மைகள் நீங்க உலகத்தை பாக்குற விதத்தையே அடியோடு மாத்திரும். வாங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு நதி அதுல விழுற எதையுமே அப்படியே உயிரோட அவிச்சிடுதுன்னா எப்படி இருக்கும்? ஏதோ கற்பனை கதை மாதிரி இருக்குல்ல, ஆனா இது நிஜம். ஆமாங்க, 100% உண்மை. பெருநாட்டு அமேசான் காடுகள்ல ஷானை டிம்பிஷ்கான்னு ஒரு நதி இருக்கு. உள்ளூர் மொழியில இதுக்கு கொதிக்கும் நதின்னு பேரு. கிட்டத்தட்ட 4 மைல் தூரத்துக்கு இந்த நதி ஓடுது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, பக்கத்துல எந்த எரிமலையும் கிடையாது. பூமிக்கு ரொம்ப ஆழத்துல இருக்கிற புவி வெப்ப நீரூற்றுகளால தான் இந்த தண்ணி சூடாகுது. அதோட வெப்பநிலை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 200 டிகிரி ஃபாரன்ஹீட். அதாவது தண்ணி கொதிக்கிற வெப்பநிலைக்கு பக்கத்துல. இதுல தெரியாம ஏதாவது சின்ன விலங்கு விழுந்துடுச்சுன்னா அவ்வளவுதான், நொடியில வெந்துடும். சரி, ஒரு கொதிக்கிற நதியே இவ்ளோ ஆச்சரியமா இருக்குன்னா, நம்ம பூமி இது மாதிரி இன்னும் எவ்வளோ பெரிய ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கண்டம் அளவுக்கு பெரிய ரகசியங்களை கூட நம்ம பூமி மறைச்சு வச்சிருக்கு. இப்போ நீங்க பாக்குறது சிலாந்தியா. இந்தியாவை விட 2 மடங்கு பெரிய ஒரு கண்டம் இது. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதோட 94% நிலப்பரப்பு பசிபிக் கடலுக்கு அடியில மூழ்கி கிடக்கு. சுமார் 85 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில இருந்து பிரிஞ்சு போன இந்த கண்டத்தை இப்பதான், அதாவது 2017 தான் அதிகாரப்பூர்வமா ஒரு கண்டம்னே ஒத்துக்கிட்டாங்க. நம்ப முடியுதா? சரி, மறைஞ்சிருக்கிற ரகசியங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம பூமிக்கு இன்னொரு முகமும் இருக்கு. அதாவது உச்சகட்டமான நிலைகள். ரொம்ப ஆழமான இடங்கள்ல இருந்து ரத்தத்தையே உறைய வைக்கிற குளிர் பிரதேசங்கள் வரைக்கும் வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு பக்கம் உலகத்தோட உயரமான எவரெஸ்ட் சிகரம் இருக்கு, இன்னொரு பக்கம் மனுஷன் தோண்டினதிலேயே மிக ஆழமான கோலா சூப்பர் டீப் போர்ஹோல். எவரெஸ்ட் உயரத்தை விட இது ரொம்ப ஆழம். சுமார் 12,262 மீட்டர் ஆழத்துல வெப்பநிலை 180 டிகிரி செல்சியஸ் இருக்குமா. அந்த சூட்ல பாறைகளே பிளாஸ்டிக் மாதிரி உருகி வளைஞ்சிருமா. ஆழம் உயரம் பார்த்தாச்சு. இப்போ குளிரோட உச்சத்தை பார்க்கலாம். ரஷ்யாவுல ஓய்மியாகோன்னு ஒரு ஊர் இருக்கு. உலகத்திலேயே மனுஷங்க நிரந்தரமா வாழ்ற இடங்கள்ல இதுதான் ரொம்ப குளிரான இடமா. குளிர்காலத்துல வெப்பநிலை -60 டிகிரி செல்சியஸ் தொடும். அங்க போனா கார் என்ஜினை எப்போ ஆன்லயே வச்சிருக்கணும், இல்லைன்னா உறங்கிடும். ஏன், வெளியில வச்ச வோட்காவே ஐஸ் கட்டி ஆயிடுமா. சில இடங்கள்ல இந்த மாதிரி மோசமான வானிலை அப்பப்ப வர்றதில்ல. அதுதான் அந்த இடத்தோட நிரந்தர அடையாளமாவே மாறிடுது. அதுக்கு ஒரு சரியான உதாரணம் தான் வெனிசுவேலால இருக்கிற மரக்காய்போ ஏரி. இந்த ஏரியாவை உலகின் மின்னல் தலைநகரம்னு சொல்றாங்க. ஏன்னா வருஷத்துல 365 நாள்ல 260 நாளைக்கு இங்க புயலும் மின்னலும் தான். ஒரு நிமிஷத்துக்கு 28 தடவை மின்னல் வெட்டுமா. இந்த மின்னல் வெளிச்சம் பல நூற்றாண்டுகளா மாலுமிகளுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி வழிகாட்டி இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஓகே, பூமி ரொம்ப விசித்திரமானது, உச்சகட்டமானதுன்னு பார்த்தோம். ஆனா நம்ம கண்ணையே ஏமாத்துற சில மேஜிக்கையும் பூமி பண்ணுது. வாங்க அந்த மாதிரி சில மாயாஜால இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கடலுக்கு அடியில ஒரு நீர்வீழ்ச்சி இருக்க முடியுமா? கேட்டா சிரிக்க தோணும். ஆனா மொரிஷியஸ் கடற்கரையில பாக்குறதுக்கு அப்படியே கடலுக்கு அடியில ஒரு பெரிய அருவி கொட்டுற மாதிரி ஒரு காட்சி இருக்கு. ஆனா உண்மையில அது நீர்வீழ்ச்சி கிடையாது. அது நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன், ஒரு மாய தோற்றம். கடலுக்கு அடியில இருக்கிற மணலும் வண்டல் மண்ணும் ஒரு சரிவான பகுதியில இருந்து ஒரு சக்தி வாய்ந்த நீரோட்டத்தால கீழ் நோக்கி இழுக்கப்படுது. அதுதான் பாக்குறதுக்கு ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு பிரம்மைய உருவாக்குது. எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற இடம் புவியியல் ரீதியா ஒரு ரஷ்ய பொம்மை மாதிரி. ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு ரொம்பவே சிக்கலான ஒரு அமைப்பு. இத விவரிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டம்தான். சரியா கேளுங்க. பிலிப்பைன்ஸ்ல லூசோன்னு ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுக்குள்ள டால்னு ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரிக்குள்ள டால் எரிமலை தீவுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னும் முடியல. அந்த எரிமலை தீவுக்குள்ள கிரேட்டர் ஏரின்னு இன்னொரு ஏரி இருக்கு. கடைசியா அந்த ஏரிக்குள்ள வல்கன் பாயிண்ட்னு குட்டியா ஒரு தீவு இருக்கு. அதாவது ஒரு தீவுக்குள்ள இருக்கிற ஏரிக்குள்ள இருக்கிற தீவுக்குள்ள இருக்கிற ஏரிக்குள்ள ஒரு தீவு. தலை சுத்துதில்ல? இவ்ளோ விசித்திரங்களை பார்த்துட்டோம். இப்ப நம்ம கிரகத்துல இருக்கிற விஷயங்களோட உண்மையான அளவை பத்தி பார்ப்போம். சில ஒப்பீடுகள் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற புளூட்டோ கிரகத்தை விட ரஷ்யா தேசத்தோட பரப்பளவு அதிகம்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, ஒரு நாடு ஒரு முழு கிரகத்தோட மேற்பரப்பை விட பெருசு. இன்னொரு விஷயம், நம்ம நிலாவோட விட்டத்தை விட ஆஸ்திரேலியா கண்டத்தோட அகலம் அதிகமாம். அதாவது ஒரு கண்டம் நிலாவை விட பெருசுன்னு சொல்லலாம். இந்த அளவு ஒப்பீட்டு நிலப்பரப்போட மட்டும் நிக்கல, மக்கள் தொகையிலும் இருக்கு. அமெரிக்காவில இருக்கிற கலிபோர்னியா மாநிலத்தோட மக்கள் தொகை எவ்வளோ இருக்கோ கிட்டத்தட்ட அதே அளவு மக்கள் தான் கனடா தேசம் முழுசுக்குமே இருக்காங்க.
சரி, இவ்ளோ ஆச்சரியமான மலைக்கு வைக்கிற உண்மைகளை பார்த்தோம். இதெல்லாம் நம்ம உலகத்தை பத்தி நமக்கு என்ன சொல்ல வருது? நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம பூமி ரொம்ப விசித்திரமானது, மர்மமானது, நம்ப முடியாதது. கொதிக்கிற நதியிலிருந்து கடலுக்கடியில மறைஞ்சிருக்கிற கண்டம் வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதை விட தெரியாதது தான் அதிகம்னு காட்டுது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு கண்டமே நம்ம கண்ணுக்கு தெரியாம கடலுக்கு அடியில ஒழிஞ்சிருக்க முடியும்னா, ஒரு நதி கொதிக்க முடியும்னா, இன்னும் நாம கண்டுபிடிக்காத எத்தனையோ நம்ப முடியாத ரகசியங்களை நம்ம பூமி தனக்கூட ஒழிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதை பத்தி யோசிச்சு பாருங்க.